இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். உங்களுக்கு ஏன் தோணுது மானசியா உங்களை தள்ளிவிட போறான்? உங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது சண்டை வந்துருச்சா? இல்லையே, நானும் மானசும் என்னைக்குமே சண்டை போட்டுக்க மாட்டோம். அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, எப்பயுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். என்கிட்ட டிஃபன் ஷேர் பண்ணிப்பான், நோட்ஸ் கூட ஷேர் பண்ணிப்பான். ஆனா இன்னைக்கு அப்ப இப்பவும் அவன் உன்னை தள்ளி விடவே இல்ல. கண்ணா, இப்படி கூட இருக்கலாம் இல்லையா? பை மிஸ்டேக் உன்னை வேற யாராவது தள்ளி விட்டுருக்கலாம். இருக்கலாம். பாத்தீங்களா மேடம், என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்க பையனை இந்த நிலைமையில பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப கோபம் வந்திருக்கும் தான். ஆனா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க பையனுக்கு அடிபட்டுச்சுங்கிறதுக்காக நீங்க போலீஸ கூப்பிடுறேன்னு மிரட்டுறீங்க. முதல்ல உங்களுக்கு ஏதாவது புரியுதா நீங்க என்ன பண்றீங்கன்னு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாளைக்கே உங்க பையனால ஏதோ தெரியாதனமா வேற ஒரு பையனுக்கு அடிபட்டு ரத்தம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையனோட பெத்தவங்க வந்து உங்க பையனை போலீஸ்ல ஒப்படைக்கிறேன்னு சொன்னா அப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. இது உங்களுக்கு சரின்னு தோணுதா? இந்த வயசுல பசங்க விளையாடும் போது சண்டை போட்டுப்பாங்க, அவங்களுக்கு அடியெல்லாம் கூட படும். இந்த மாதிரி நேரத்துல as parents நாம தான் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும். நாமளும் பசங்களோட பசங்களாவே மாறி ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்க கூடாது. பசங்க நம்மளை பார்த்து தானே எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க. எது சரி எது தப்புன்னு அவங்களுக்கு தெரியாது. எந்த சிச்சுவேஷன்ல எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க எல்லாத்தையும் நம்மளை பார்த்து தானே கத்துப்பாங்க. And as parents, as adults, நாம பிரச்சனையை சரி பண்றதுக்கு பதிலா அதை இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணிட்டோம்னா அப்ப ஃபியூச்சர்ல பசங்களும் அதானே பண்ணுவாங்க. இல்ல உங்க பையன் பெரியவனாகி இப்படிதான் இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? அப்பா அம்மானா குழந்தைகளுக்கு கண்ணாடி மாதிரி, அது வழியா தான் அவங்க உலகத்தையே பாக்குறாங்க. நம்மளுடைய பார்வை என்னவோ அதுதான் அவங்களுடைய பார்வையாவே மாறும். இந்த வயசுல பசங்களுக்கு ஏற்படுற அந்த நட்பு ரொம்ப ரொம்ப பியூரா இருக்கும். ஏன்னா பசங்களோட மனசு இருக்குல்ல, அது ரொம்ப பியூரா இருக்கும். பசங்க கடந்த காலத்தை பத்தி பெருசா யோசிக்க மாட்டாங்க. எதிர்காலத்தை பத்தின கவலையும் இருக்காது.